வணக்கம். இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றிய ஒரு சிறு நிகழ்வை உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். சுவாமி விவேகானந்தர் சொன்ன உடனே நமக்கு முதல் ஞாபகம் வர்றது அவருடைய காவி உடை. தலையில தலைப்பாக அணிந்திருப்பார் இல்லையா? நிறைய அட்டை படங்கள்ல பார்த்திருப்போம், புகைப்படங்கள்ல பார்த்திருக்கோம், புத்தகங்கள்ல பார்த்திருக்கோம். ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் ரயில்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய பெட்டியில 2 ஆங்கிலேயர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர் போட்டிருந்த அந்த துறவு கோலத்தை பார்த்து அந்த 2 ஆங்கிலேயர்களும் அவரை பழிச்சு பேசுறாங்க, கேலி செய்யறாங்க, சிரித்து சிரித்து பேசிக்கொண்டு வருகிறார்கள், அதுவும் ஆங்கிலத்துல. இவர் எதுவும் சொல்லவே இல்லை, பார்த்துட்டு அமைதியா இவர் வேலையை பார்த்துட்டு. அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு, வண்டி நிக்குது. சுவாமி விவேகானந்தர் அங்க நின்ன அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டு, இங்க குடிக்க தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு ஆங்கிலத்துல கேக்குறாரு. உடனே 2 ஆங்கிலேயர்களும் ஒருவரை பார்த்து முழிக்கிறாங்க, பேந்து பேந்துன்னு. என்னடா அது, இவர் ஆங்கிலம் தெரியாதுன்னு நினைச்சு நம்ம கேலி செய்தமே அப்படின்னு நினைச்சு பார்த்து ஒருவருக்கு ஒருவர் வெறித்து பாத்துக்கிறாங்க. இவர் தண்ணியை குடிச்சிட்டு உட்கார்றாரு. இவங்க 2 பேரும் கேக்குறாங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? நீங்க ஏன் சொல்லவே இல்லை? நாங்க உங்களை கேலி செய்து பேசினமே, நீங்க ஒண்ணுமே மறுத்து பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். என்ன சொல்லிருப்பார் நினைக்கிறீங்க? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? முட்டாள்கள்ட்டெல்லாம் நான் பேசுறது இல்ல, அதுல எனக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே ஆங்கிலேயர்கள் அப்படியே வெட்கி தலை குனிந்தனர். இந்த கதை இங்க முடியுது. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யாரையும் பார்த்த மாத்திரத்துல எடை போடக்கூடாது. பார்த்த உடனே சிலர் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அவங்கள உடைய வைத்தோம், இல்ல அவங்களோட தோற்றத்தை வைத்தோ, அவங்களோட நிறத்தை வைத்தோ, இல்ல அவங்களோட அழகை வைத்தோ, அவங்களோட உயரத்தை வச்சோ, இல்ல அவங்களோட உடம்பு வாக வச்சோ, எதையாவது கணித்து ஒரு எடை போடுறது. இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான். அது மிகவும் தவறான ஒரு விஷயம். அதனால பார்த்த உடனே யாரையும் எடை போடுவது தவறு. பலாப்பழம் வெளியில முட்களா தான் இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். அது மாதிரி ஒரு சுவையான பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம். அந்த மாதிரி தாங்க சிலர் பார்க்கறதுக்கு முள்ளு மாதிரி இருக்கும், உள்ள மனசு ரொம்ப சுவையா இருக்கும். அந்த மாதிரி பார்த்த மாத்திரத்துல யாரையும் எடை போட்டு விடாதீர்கள் தவறாக. நீங்க என்ன சொல்றீங்க?